அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அவனுடைய அப்பா அவனை கூப்பிட்டு ஒரு சுத்தியலும் நிறைய ஆணியும் கொடுத்தாராம். இனிமே உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் வீட்டோட சுவத்தில் ஆணி அடி அப்படின்னு சொன்னாராம். நாள் 10 ஆணி அடித்தானாம். 2வது நாள் 7 அடித்தானாம். அப்புறம் 5, 2ன்னு படிப்படியாக கோபம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சான். கடைசியாக ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி தான் அடித்தானான். மொத்தமாக 45 ஆணி அடிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் எனக்கு கோபமே வராது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னானான். அதுக்கு அவங்க அப்பா, இனிமே உனக்கு கோபம் வராத நாள்லாம் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கு அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் எல்லா ஆணியையும் பிடுங்கிட்டானான். பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நான் 45 ஆணியும் பிடுங்கிட்டேன், எனக்கு இப்போ கோபமே வர்றதில்ல அப்படின்னு சந்தோஷமாக சொன்னானான். உடனே அவங்க அப்பா, ஆணியெல்லாம் பிடுங்கிட்டப்பா சரிதான், ஆனால் அதில் இருக்க ஓட்டையை நீ என்ன பண்ண போகிற? நீ கோவப்படும்போது எவ்வளோ பேரை உன்னுடைய வார்த்தையால் கஷ்டப்படுத்தியிருப்ப, அதெல்லாம் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த இளைஞன் தலை குனிஞ்சு நின்னானாம். இந்த கதையில் வர இளைஞன் மாதிரி தான் நம்மளில் பல பேர். கோபம் வரும்போது எதுவுமே யோசிக்காமல் நிறைய வார்த்தைகளை விட்டுடுறோம். அது அவங்களுடைய மனசை எவ்வளோ காயப்படுத்துதுங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இனிமே நம்ம கோவத்தில் பேசும்போது யோசித்து பேசணும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. நன்றி.